ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் நம்ம தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றார். அப்படியே தேவனுடைய மனுஷன் இருந்த அந்த பட்டணத்துக்கு போனார்கள். ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது, இங்கே சவுல் அவன் ராஜாவாகிறதுக்கு முன்பதாகவே தன்னுடைய தகப்பனுடைய கழுதைகள் காணாமல் போகிறது. அந்த கழுதைகளை தேடி செல்கிறான். தகப்பனுடைய கழுதைகளை அவன் தேடி செல்கிறான். அந்த கழுதைகளை தேடி செல்லும்போது சவுல் தன்னோடு கூட தன்னுடைய வேலைக்காரனையும் கூட அவன் அழைத்து செல்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் பொறுமையாக வீட்டில் வாசித்து பாருங்கள். அவங்க அங்கேருந்து கடந்து செல்கிறாங்க. தகப்பனுடைய கழுதைகளை தேடி அவங்க போகும்போது 3 நாள் ஆயிடுச்சு. அப்புறம் சவுல் வேலைக்காரனை பார்த்து சொல்கிறாரு, எப்பா நம்ம என்ன செஞ்சிடலாம், வீட்டுக்கு போயிடலாம். கழுதை தொலைஞ்சு போச்சுன்னு அப்பா கழுதை மேலே இந்த கவலை போய் நம்ம தொலைஞ்சு போயிட்டோன்னு சொல்லி நம்ம மேலே கவலைப்படுறவங்களுக்கு என்ன வேண்டாம், நம்ம இடம் கொடுக்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். கழுதை போனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சவுல் சொல்ல ஆரம்பிக்கிறார். உடனே அந்த சவுலோடு கூட வந்து அந்த வேலைக்காரன், ரொம்ப முக்கியமான நபர், அந்த வேலைக்காரன் சவுலை பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறாரு. 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். பாருங்க, எவ்வளோ நல்ல ஒரு வேலைக்காரன், எவ்வளோ நல்ல ஒரு வேலைக்காரன். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிறார், நம்ம ராஜாவாய் இருப்பதை பார்க்கிலும், ராஜாவாய் மாறுவதை பார்க்கிலும் நல்ல வேலைக்காரனாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. என்னவா இருக்கணுங்க? நல்ல வேலைக்காரர், அருமையான ஒரு வேலைக்காரர். சவுலுடைய வேலைக்காரர் ரொம்ப அழகான அருமையான வேலைக்காரர். சவுல் சொல்றாரு அவரை பார்த்து, அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம், நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று, தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லையே என்றார். அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது, தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படி அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். ஆமென். அல்லேலூயா. தன்னுடைய எஜமானன், தன்னுடைய ஓனர் கூட போகிறார். சவுல் எஜமானன் கூட போகிற வேலைக்கார சொல்கிறான், நம்மக்கிட்ட நீங்கள் கொண்டு வந்ததெல்லாம் காலியானாலும் பரவாயில்ல எஜமா, எங்கிட்ட இன்னும் ஒரு 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கு, எங்கிட்ட இன்னொரு 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கு. அப்படின்னா இந்த வேலைக்காரன் எப்படிப்பட்டவன் என்றால், தன் எஜமானுக்காக எதையும் செய்ய துணிகிறவன். ஆமென். தன் எஜமானுக்காக சில காரியங்களை முன்னறிந்து வைத்திருக்கிறவன். தன்னுடைய எஜமானுக்காக சகலத்தையும் செய்ய துடிக்கிறவன். சொல்றான் பாருங்க வேலைக்காரன். இந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷர் ஒருத்தர் இருக்கிறார், தேவனுடைய மனுஷர், எல்லா விஷயங்களையும் அறிந்து வைத்திருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசிகளை பார்த்து, அவரை சேவிக்கிற ஜனங்களை பார்த்து, மற்றவர்களுடைய வாழ்வுக்காக நீ என்ன செய்தாய், மற்றவர்களுடைய முன்னேற்றத்திற்காக நீ என்ன செய்தாய், மற்றவர்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நீங்களும் நானும் என்ன செய்திருக்கிறோம். நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோம், அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. 3 வேளை சாப்பாடு நம்மளுக்கு குறைவில்லாமல் ஆண்டவர் தருகிறார். நல்ல தங்குவதற்கு நல்ல இடத்தை, வீடை கட்ட நம்மளுக்கு தந்திருக்கிறார். நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார். நல்ல மனைவி பிள்ளைகளை தந்திருக்கிறார். எல்லாம் ஓகே தான். மற்றவர்களுக்காக என்ன செய்தாய், பிறருக்காக நீ என்ன செய்தாய், பிறருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்?
கூட இருக்கிறவங்களுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? கூட பயணிக்கிறவர்களுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம கூட வேலை செய்கிறவங்களுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? நமக்காகவே வாழ்ந்த நாட்கள் போதும். நமக்காகவே வாழ்ந்த நாட்கள் போதும். நம்முடைய வீடு நம்ம 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 எனக்குன்னு வாழ்ந்த அந்த காரியங்கள் எல்லாம் போய் பிறருக்காக வாழ நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த வேலைக்காரனை நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவன் தன்னுடைய எஜமானுக்காக அழகான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்கிறான். அவன் சொல்கிறான், இந்த பட்டணத்திலே ஒருவர் உண்டு. எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான் பாருங்க. தன் எஜமானன் கழுதைகளை துளைத்து காணப்படுகிறாரே, அவருக்கு இதை நம்ம செய்வோம். ஆமென், அல்லேலூயா. இப்போ பாருங்க, நான் ஒரு காரியம் சொல்கிறேன். இப்படி சொல்கிறேனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, காணாமல் போன ஆடை நான் என்ன செஞ்சேன்? தேடி வந்தேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலரிடத்தில் வந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் காணாமல் போன ஒரு ஆடை போல தான் இருந்தோம். இயேசு நம்மளை என்ன செஞ்சார்? தெரிந்து கொண்டார். நம்ம இயேசுவை தெரிந்து கொள்வதற்கு என்ன காரணம்? யார் காரணமாக இருந்தாங்க? யாரோ ஒரு அக்கா, யாரோ ஒரு அண்ணன், யாரோ ஒரு அப்பா, யாரோ ஒரு ஊழியக்காரர், யாரோ ஒருத்தங்க நம்மளை கண்டுபிடித்து கொடுத்தார் இயேசுவின் இடத்துல. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. யாரோ ஒருத்தவங்களுடைய ஜெபம், யாரோ ஒருத்தவங்களுடைய முயற்சி, யாரோ ஒருத்தவங்களுடைய ஊழியத்தின் பாரம், யாரோ ஒருத்தங்க நம்ம மேல கொண்டிருந்த அந்த அக்கறை, தேவனுடைய சித்தத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி யாரோ ஒருவர் செய்த அந்த ஜெபம், அந்த ஊழியம் இன்னைக்கு நம்மள தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய பாதத்தில் கொண்டு வந்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அதே போலதான் காணாமல் போன அந்த கழுதைகளை தேடி கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என்கிற பாரம் அந்த வேலைக்காரனுக்கு இருந்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், வேலைக்காரராகிய இன்னைக்கு விசுவாசிகளையும் ஊழியக்காரரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பாரம் நம்மளுக்கு இருக்கணும். ஆமென். என்னுடையதை கொடுத்தாகிலும், என்னுடையதை இழந்தாகிலும், என் எஜமானுடைய ஆடுகளை, என் எஜமானுடைய கழுதைகளை, என் எஜமானுடைய ஆத்துமாக்களை நான் தேடி கண்டுபிடித்து கொடுப்பேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாரம் தாங்க நம்மளுக்கு ரொம்ப அவசியம். அந்த பாரம் எப்படி ஆகல எஜமானோட இருதயத்தை குளிர பண்ணணும். அவர் தேடி வந்து அந்த ஆட்டை, அவர் தேடி வந்து அந்த ஜனங்களை நான் தேடி அவருக்கு நான் கொடுக்கணுங்கிற அந்த வாஞ்ச இந்த வேலைக்காரனுக்குள்ள இருந்தது போல நமக்குள்ளும் இருக்க வேண்டும். அவன் சொல்றான் பாருங்க, எனக்கு அந்த காரியம் ரொம்ப பிடித்தது. 8ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தையில் சொல்றான், அதை அவருக்கு கொடுக்கலாம் என்று சொல்லல, அதை நான் தரேன், இழக்க நான் தயார். கர்த்தருக்காக என்னுடைய பலனை நான் கொடுப்பேன், என்னுடைய காணிக்கைகளை நான் கொடுப்பேன். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்காக நான் கொடுப்பேன். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, காணிக்கை போடுறதோடு முடிஞ்சு போச்சு என்னுடைய கடமை, தசமபாகம் கொடுத்ததோடு என் கடமை முடிஞ்சு போச்சு. இல்லை, என்னிடத்தில் உள்ளவைகளை கொண்டு இன்னும் அநேகரை ரட்சிக்க, அநேகரை பாவத்திலிருந்து இழுத்து போட, என்னுடையவைகளை இழக்க நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். கொடுப்பேன், 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 கொடுப்பேன். என் நேரத்தை, என்னுடைய சரீர உழைப்பை நான் கர்த்தருக்காக கொடுப்பேன். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட நான் என்ன செய்வேன்? என்னுடையதை நான் கொடுப்பேன். கொடுத்ததுனால என்ன காரியம் நடந்தது பாருங்க. அங்கே 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி, என்னப்பா நீ நல்ல காரியம் சொன்னாய். ஆமென். அப்போ எஜமானன் ஆகிய தேவன் கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும், நல்ல காரியம் பண்ணியிருக்கப்பா, நல்ல காரியம் பண்ணியிருக்க, நல்ல காரியம் பண்ணியிருக்க, நீ நல்ல காரியம் சொன்ன, நீ அருமையான காரியத்தை சொன்ன, அருமையான காரியத்தை பண்ண, நீ அருமையான இந்த ஜனங்களை ஆத்துமாக்களை என் அண்டை கொண்டு வர நீ அருமையான முயற்சி எடுத்த, நீ நல்ல காரியம் பண்ண, நீ நல்ல செய்கையை செய்தாய், உன்னுடைய செய்கை அருமையானது, உன் சொல் அருமையானது, உன் ஆலோசனை அருமையானது. இதைதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிற வார்த்தை, நல்ல காரியம் பண்ணு, 4 பேருக்கு நல்ல காரியம் பண்ணு. நம்ம
நம்மனால 4 பேர் வேதனை அடைவதை பார்க்கிறோம், ஒரு 4 பேர் மகிழ்ச்சி அடைவது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல காரியம் செய்வோம், நல்ல காரியம் சொல்வோம், நல்ல காரியம் சொல்லுவோம். சொல்கிறேன் பாருங்க, நல்ல காரியம் சொன்னாய் வா போகலாம். அருமையான ஆலோசனை, அருமையான ஆலோசனை, நல்ல காரியம். இன்னைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை தேடுகிறார். ராஜாவாக வேண்டும் என்று விரும்புகிறவர்களே அல்ல, ராஜாவாக போகிறவனுக்கு உதவியாக இருக்கிறவனை கர்த்தர் தேடுகிறார். ஆமென். இன்னைக்கு உங்களை எண்ணி ஆண்டவர் பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற எண்ணம் முடியவர்களே அல்ல, இன்னொருத்தனை பெரிய ஆளாக்குனாலும் பரவாயில்ல, கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் இறங்கி அவங்கள ஆசீர்வதித்தாலும் பரவாயில்ல, அவர்களுக்காக நான் கொடுப்பேன், சபைக்காக நான் கொடுப்பேன், கர்த்தருக்காக நான் கொடுப்பேன், தேவன் 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 நான் செய்வேன். ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார், நல்ல காரியம் செய்வோம். ஆமென், அல்லேலூயா. இதை நீங்கள் அப்படியே இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கைக்கு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். நேற்று நைட்டு கிரேசன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். நீங்கள் என்னப்பா பாஸ்டர் மாதிரியே இல்லை, எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா. நீங்கள் என்னப்பா பாஸ்டர் மாதிரியே இல்லை, எல்லாருக்கும் எல்லா வேலை செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா. நான் சொன்னேன், என்னுடைய ஹீரோ இயேசு கிறிஸ்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாருடா, அதனால் நானும் அவரை போல தான் நன்மை செய்ய நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். அப்போ பாருங்கள், நீங்களும் நானும் நன்மை செய்ய ஆசைப்படணும், நன்மை செய்ய முயற்சி செய்யணும், நன்மை செய்ய எல்லா நேரமும் முதன்மையாய் நிற்கணும், நல்ல காரியம் செய்வோம். ஆமென், அல்லேலூயா. நல்ல காரியம் செய்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே கண்களை மூடி தலையில் தாழ்த்தி அப்பா சமூகத்தில், ஆண்டவரே நாங்கள் நல்ல காரியம் செய்ய எங்கள் இருதயத்தை ஆண்டவரே நீர் ஆண்டவரே உருவாக்குங்க, எங்களை பக்குவப்படுத்துங்கப்பா, எங்களை பக்குவப்படுத்துங்க. நாங்கள் நல்ல காரியம் பேசணும், நாங்கள் நல்ல காரியம் சொல்லணும், நாங்கள் நல்ல காரியம் செய்யணும். ஆண்டவரே நாங்கள் நல்லதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்பா. நாங்கள் இழந்தாகிலும் எங்களுடையதை கொடுத்தாகிலும் நல்லதை செய்ய எங்கள் இருதயத்தை நீர் பக்குவப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை பக்குவப்படுத்துங்கப்பா, எங்களை பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை பக்குவப்படுத்துங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நாங்கள் நல்லவர்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்யும். நல்லவர்கள் என்று பெயர் எடுப்பதிலே மாத்திரமல்ல, எங்கள் செய்கையிலும் நாங்கள் நல்லவர்களாய் மாற, எங்கள் பேச்சிலே நாங்கள் நல்லவர்களாய் மாற ஆண்டவரே, எங்களுடைய யோசனைகளிலே எங்கள் வார்த்தைகளிலே நாங்கள் நல்லவர்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த உபவாச நாட்கள் எங்களுக்கு அப்படிப்பட்ட பலனை தரட்டும், அப்படிப்பட்ட கிருபைகளை தரட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அந்த சவுலின் வேலைக்காரனை போல நாங்களும் மாற எங்களுக்கு உதவி செய்யும், நல்ல காரியம் சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நல்ல சத்தியத்தை தேசமெங்கு சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நல்ல ஜீவனுள்ள வார்த்தைகளை சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும். சத்தியத்தை பேச எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய கருத்துக்கு நேரம் எங்களை தாழ்த்துக்கிறோம். ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன்.